வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் இந்தோனேசிய தேசத்தின் வடக்கு சுமாத்ரா தீவின் தலைநகரான மேடான் பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய 174 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சமோசிர் தீவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான இயேசு சிலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இயேசு சிலையோடைய உயரம் 61 மீட்டருங்க, கிட்டத்தட்ட 200 அடி. அகலம் 53 மீட்டர், கிட்டத்தட்ட 174 அடிங்க. இந்த இயேசு சிலை இருக்கிற இடத்துக்கு பேர் சி பியாபியான்னு சொல்லுவாங்க, அந்த சமோசிர் ஐலண்டில். இந்த சிலை 2018 கட்ட ஆரம்பித்து 2024 தாங்க அதிகாரப்பூர்வமாக மக்கள் பார்வைக்கு திறந்து விடப்பட்டாங்க. இந்த சமோசிர் தீவு எப்படின்னு சொன்னால், இதில் மேடான்லேருந்து நம்ம வாகனம் மூலமாக வரலாமுங்க. அதாவது கார் மூலமாகவும் பைக் மூலமாக வரலாம். இது எப்படின்னா, அந்த சமோசிர் தீவு லேக் தோபா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு மத்தியில் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னா லேக் தோபா அந்த ஏரியுடைய துறைமுகத்திலேருந்து நம்ம கப்பலில் தான் போக முடியும். 1 மணி நேரம் ஆகுங்க. கப்பலுக்கு இங்கே உள்ள பணத்தின் மதிப்பு ஒரு வாகனத்துக்கு 174,000 ரூபாய்ங்க. இப்போ நம்ம இந்த வாகனத்தில் போயிட்டு அங்கே போய் இறங்கி நம்ம வாகனத்தை அப்படியே எடுத்துக்கலாம் கப்பல்லேருந்து. இங்கே நம்ம இதில் சமோசிர் ஐலண்டில் நம்ம இறங்கும்போது வாகனத்தில் இறங்கி நம்ம அப்படியே வாகனத்தை சுற்றி பார்க்கலாம் எல்லா இடத்துக்கும். ஆனால் நம்ம தங்குறதுக்கு நம்ம முன்னாலே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோமுங்க. இந்தோனேசியா உலகத்திலே அதிகமாக தீவுகள் அடங்கிய நாடு. இந்த நாட்டில் 17,502 தீவு இருக்குங்க. இப்போ இந்த சமோசிர் ஐலண்ட் இருக்கிறது வடக்கு சுமாத்ரா தீவில் இருக்குங்க. வடக்கு சுமாத்ரா தீவில் இங்கே 5 பெரிய தீவு இருக்குது. அதில் ஒன்று சுமாத்ரா தீவு, ஜாவா தீவு, சுலவேசி தீவு, காலிமந்தான் தீவு, பாப்புவா தீவு அப்படிங்கிற 5 தீவு இருக்குது, பெரிய தீவு. அதுபோக மற்ற எல்லா தீவுகளுமே சின்ன சின்ன தீவு. ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு 3 விதமாக நம்ம பயணிக்கலாம். ஃப்ளைட்டில் போகலாம், கப்பலில் போகலாம், வாகனங்களில் போகலாம். அந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கடலை கடக்கணும்னா நம்ம வாகனம் மூலமாக போய் நம்மளுடைய வாகனம் கப்பலுக்குள்ள ஏற்றிட்டு போயிட்டு அந்த பக்கம் நம்மளை விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாகனத்திலே பயணிக்கலாம். அந்த மாதிரி இங்கே வசதிங்க. இந்தோனேசியாவில் அதிகமான முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த நாடு ரொம்ப எல்லோரும் சரிசமமாக எல்லாருக்கும் சமமான சலுகைகள் கொடுத்து நல்ல சந்தோஷமாகவும் சமாதானத்தோடு வாழ்கிறாங்க இங்கே இந்தோனேசியாவில். இந்தோனேசியாவில் எப்படி சொல்லணும்னா, எல்லாமே நம்மளை சீப்பாக கிடைக்கும். எப்போவுமே பசுமையாக இருக்கும் இந்தோனேசியாவில் மழை அதிகமாக பெய்யும், நல்லாயிருக்கும். இந்த நாடு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த இயேசு சிலை உலகத்திலே உயரமான சிலைங்க. இதுக்கு முன்னால் பிரேசிலில் இருந்தது பாருங்களேன், அது 31 மீட்டர், இது 61 மீட்டர். அதனால் இந்த சிலை தான் இப்போ உலகத்தில் உயரமான சிலையாக இருக்குங்க. இங்கே நிறையா டூரிஸ்ட் வர்றாங்க, பார்த்துட்டு பக்கத்தில் தங்கி இருந்துட்டு நல்லா சந்தோஷமாக போகிறாங்க. ரொம்ப இந்த ஏரியா ரொம்ப குளிராக இருக்குங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நல்ல ஜாக்கெட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நைட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப கூலாக இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு ஆயத்தமாக வர்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த தீவு முழுவதும் பாத்தா இன மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுடைய பூர்வீகம் இந்த சமோசிர் தீவுங்க. இந்த தீவில் உள்ள மக்கள் ரொம்ப அன்பாக பழகுவாங்க எல்லார்ட்டையும். நம்ம எதுவும் சந்தேகம் கேட்டால் நல்லா சொல்லுவாங்க. ரொம்ப அன்பாக ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க நம்மளோட. அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தீவுக்கு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மேடானுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் குவாலாலம்பூர் ஏர்போர்ட்டுங்க. அங்கே ஏர்போர்ட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஆகுங்க. ஆனால் இங்கே நீங்கள் வரணும்னா ஒரு ட்ராவல் கைட் மூலமாக நீங்கள் வர்றது நல்லது. ஏன்னா அந்த பகுதி மலைப்பகுதியில் அமைந்திருக்குது. வாகனங்களை நம்ம அனுபவம் இல்லாமல் சொந்தமாக இயக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதனால் ட்ராவலில் புக் பண்ணி அந்த மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். அவங்க எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.